என்னங்கடா அது வெயிலுக்கு இப்படியே தண்ணி தாகம் எடுக்கிறது? சாமி முடிய மாட்டேது. ஒரு சர்பத்து போட்டு குடிக்கணும் போலயே. இவன் தூங்கிட்டு இருக்கான் போலயே. எழுப்பலாமா வேண்டாமா? அவனுக்கே தெரியாம தூங்குறான். தூங்கட்டும். ஐயோ ஐயோ, எப்படி தூங்குன்னே தெரியலையே, தூங்கிட்டனே. அம்மா, என்னங்கம்மா? எப்படிம்மா நான் தூங்குனேன் எனக்கு தெரியலையாம்மா? ஆமாண்டா, நீ உட்காந்துட்டு இருந்தியாடா, அப்படியே தூங்கிட்டடா. அதாம்மா உடம்பு வலிக்குதுமா, அதாம்மா தூங்கிட்டேன், எனக்கே தெரியாம பஸ்ல வந்ததுல. சரி சரி, சாப்பிடுறியா? இல்லம்மா, அதான் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஒரு மாதிரியா இருக்கு. எங்க போறேங்கிற மத்திய நேரம்? எங்கயும் போக வேண்டாம்டா இந்நேரத்துக்கெல்லாம். என்னம்மா, ஒன்னும் ஆகாதுமா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா, என்னால முடியலம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேம்மா அந்த சைடு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் சாயங்காலம் அப்படி இப்படி போக வேண்டியதானே? பசங்க யாரோ வச்சிருந்தாங்கன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? மத்திய நேரம் எங்கடா போற? தோட்டத்துக்கு வயலுக்கு அப்படி போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, அப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிங்கம்மா. மத்திய நேரம் வெளியே போறேன்னு சொல்றானே, இவங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். பத்திரமா போயிட்டு வந்தா சரி. இப்படியே நடந்து எத்தனை தூரமா தான் போறது? கம்மன் அந்த குறுக்கு பாதை வழியே போயிட வேண்டியதான். இப்படியே போய் எவ்வளவு நேரம் போறது சாமி? ஐயோ, தெரியாம இந்த வழியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சுடுகாட்டு வழியா? ரொம்ப நாள் ஆச்சு. குறுக்கு வழி நினைச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு டக்குன்னு ஓடியே போயிடணும். முருகா 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 முருகா, என்னடா அது, எங்க போனாலும் இங்கேயே வந்து நிக்கிறமே, பயமா இருக்கே ரொம்ப. ஐயோ, இந்த கிணத்துக்கிட்டே வந்தோம். அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லிருக்காங்களே இந்த கிணத்துக்கிட்ட வரக்கூடாதுன்னு. எப்படி வந்தனே தெரியலையே, மாத்தி மாத்தி எங்கேயோ வந்துட்டேனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே, என்ன பண்ணுவேன்? இப்படி கண்ணை மூடிட்டு ஓடிடலாமா? இருந்தாலுமே ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, உள்ள இருந்து என்னமோ வருது, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நகுந்து ஓடிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம இன்னைக்கு காலி. ஓட வேண்டிதான் இனி. ஐயோ, ஓட நினைக்கிறானோ, ஓட முடியலையே, என்னதான் பண்ண வேணும்? அவ்வளவுதான், இன்னைக்கு நான் வீட்டுக்கு போன மாதிரிதான். அம்மாடியோ, என்னடா அது, கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சா? நம்ம அவ்வளவுதான், இன்னைக்கு காலியா. ஐயோ, இது வேறையா? இங்க இருந்து குழந்தை வேற அழுகுதே. விடுச்சோ. நான் ஓடி ஓடி. அந்த வழியிலே ஓடிட வேண்டியதான், வீட்டுக்கு எப்படியோ தப்பிச்சு போயிடணும். ஏமாடியா, தப்பிச்சு ஓடி வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. எங்கேயோ போறேன்னு எங்கேயோ போயிட்டேனே. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, போகாத வீட்டுல இரு, ஆளுங்கூட போன்னு. வழி மாறி எங்கெங்கயோ போயிட்டானே. எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். கடவுளே, நீங்கதான் என் கூடயே இருக்கணும். கம்மனு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா அம்மா, இவன் எதுக்கு இப்படி கத்திட்டு வரான்? என்ன? அம்மா, அது வெளியே போறேன்னு போனல்ல, தெரியாம அந்த கிணத்து பக்கத்துல போயிட்டேம்மா. பேய் துரத்திட்டு வந்துச்சுமா கிணத்துல இருந்து, நான் ஓடியே வந்துட்டேம்மா. ஐயோ கடவுளே, பையனுக்கு பின்னாடி வந்து
தெரியலம்மா, எனக்கு இந்த உலகத்திலேயே இருந்த மாதிரியே இல்ல. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. வீண் வம்ப சம்பாதிச்சிட்டியேடா. என்னை மன்னிச்சிருமா. அம்மா அம்மா, அங்க கொஞ்சம் பாருமா. அங்க போகாதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன், இப்படி பண்ணி வச்சிருக்கியேடா. என்ன பண்ணுவேன்? மாமா மாமா, பயமா இருக்குமா. என்னம்மா பண்ண, வெளியே ஓடிடலாமாமா. நான் உனக்குள்ள போறேன். எனக்கு நிறைவேறாத ஆசையில உன்னை வச்சு நிறைவேற்றிக்க போறேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? என்னம்மா ஆச்சு? மாமா நினைச்சிருமா, எல்லாம் என்னாலதாம்மா. நான் இப்படி நினைக்கலம்மா, இப்படி எல்லாம் நடக்கணும். எந்திரிமா பிளீஸ்மா. யாருடா உனக்கு அம்மா? நீயாதான் பிரச்சனைக்கு வந்த, இப்ப நீ தாண்டா கஷ்டப்பட போற. என்னைய மன்னிச்சிரு, எங்க அம்மா மட்டும் திருப்பி கொடுத்துரு. எங்க அம்மாவை விட்டுரு பிளீஸ். என்ன வேணா பண்ணிக்க, எங்க அம்மா மட்டும் விட்டு. அது நீ நடந்துக்கிறத பொறுத்துடா. நீயா வந்து என்கிட்ட வம்பிழுத்த, இப்ப நீ சொன்னோன்னே நான் போயிடணுமா? நான் தெரியாம அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீ மன்னிச்சிரு, எங்க அம்மாவை மட்டும் விட்டுரு. எங்க அம்மா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. மன்னிச்சிரு. யாருக்கு வேணும்டா உன்னோட மன்னிப்பு? ஒழுங்கா போய் உன் வேலைய பாரு, விஷயத்துல தலையிடாத.